சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜய் கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இது நாட்டுக்கெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா அவசியம். ஏன்னா கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உலகத்துல கலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. ஒரு விஷயத்த நம்ம கல்வியில கூட ஈஸியா மாணவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு படத்தை பார்த்தா அவங்க எளிமையா புரிஞ்சுப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு திரைப்படம் அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. கலை அப்படின்றது நம்ம எல்லாருடைய உயிரில் ஓடக்கூடிய ஒரு உயிர் நாடியா மாறிடுச்சு. இந்த உலகத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாம கூட இருப்போம், ஆனா தொலைக்காட்சி யூடியூப்பை பார்க்காம இருக்கோம்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான். அப்படி இருக்கிற திரைப்படத்துறைய சமீப காலமாவே குறிப்பா சொல்லணும்னா இந்த ஹேமா கமிட்டிகள் போன்ற பல கமிட்டி நம்ம எல்லாரையுமே சிந்திக்க வச்சு கலையினாவே இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளெல்லாம் ஒரு குழப்பி திரைப்படத்துல சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இனிமே வரக்கூடிய புதிய தலைமுறைக்கும் இந்த செய்திகள்லாம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட செய்திகளை பத்தி உங்களுக்கு விளக்குறது ஒரு கலைஞராகிய எங்க எல்லாருடைய கடமையும் கூட. திரைப்படம்னா என்னங்க? திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாரும் தான். ஒரு வழக்கறிஞர் எப்படி இருக்காரோ, ஒரு மருத்துவர் எப்படி இருக்காரோ, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்காரோ, அப்படி சினிமா துறையில அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு துறையாக சார்ந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையாக சந்தனமாக மக்களிடம் தெளிக்கக்கூடிய ஒரு துறை தான் சினிமா துறை. அப்படிப்பட்ட ஒரு துறையில ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது சினிமா துறையில உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருந்தா. அதாவது நிழற்பாவை கூத்து, பொம்மலாட்டம், பாவை கூத்து, இப்படிதான் அந்த கலை. அதன் பிறகு கூத்தாட்டம் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல கூத்துக்கள், பெண்களே ஆண்களாகவும் ஆண்களே பெண்களாக இப்படி பாவனை செய்து ஆடுவாங்க. இன்னைக்கும் சில இடங்கள் அது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கலைகள்ல ஒரு 80கள் போன்ற நூற்றாண்டுல திரைப்படத்துக்குன்னு ஒரு பெரிய வரலாறு படைச்சாங்க. எம்ஜிஆர், அப்ப இருந்த கலைஞர் கருணாநிதி, இப்படிப்பட்டவர் 70, 80கள் ஆரம்ப காலத்துல கலைத்துறையில ஒரு மாபெரும் முயற்சி பண்ணாங்க. அப்படி இருந்த துறை தான் 90கள் காலகட்டத்துல நம்ம கமல் அவர்கள், ரஜினி அவர்கள் போன்றவர்கள் அந்த திரைப்படத்துக்கு புதிய ஒரு மெருகேத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட திரைப்படத்துறை இன்னைக்கு 2K கிட்ஸ்கள் எல்லாம் இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த திரைப்படத்துறையில ஹீரோயினை பத்தி விமர்சிக்கிறாங்க. அது வேற விஷயம். திரைப்படம் அப்படிங்கிறது உருவான வரலாறுன்னு இருக்கு. முதல்ல ஒரு ப்ரொடியூசர் தமிழ்நாட்டுல தன்னுடைய மனைவியுடைய நெக்லஸ், வைர நெக்லஸ் கொண்டு போய் அடகு வச்சு, ஏங்க தாலியை கூட அடகு வச்சு, அந்த தாலி அடகு வச்சு தன்னுடைய திரைப்படம் ஓடுமான்னு பார்த்த காலங்களும் உண்டு. இன்னைக்கும் எவ்வளோ இளைஞர்கள் திரைப்படத்துக்கு வரணும், எப்படியா தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் எதிர்நீச்சல் போட்டுட்டு வாழறாங்க. ஆனா அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப சாபக்கேடு ஏற்படக்கூடிய வகையில ஒரு சில அறிக்கையும் ஒரு சில பாலியல் புகார திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு. சமீப காலமா பார்த்தோன்னா திரைப்படத்துறையில தான் இப்படி நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. சாதாரண மக்களுக்கும் அது நடக்குது, ஆனா அதுல வெளியே தெரியாது. ஆனா சினிமால இருக்கிற ஒரு பெண் மட்டும் தப்பு பண்ணா அது எல்லா இடத்துலயும் சுட்டி காட்டுறாங்க. இதுல என்ன ஒரு கேடுனா, சினிமாவில் நடிக்கிற பெண்களே அந்த திரைப்படத்துறையை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப ஒரு மானக்கேடுங்க. அதுக்காக திரைப்படத்தில் நடிக்கிற பெண்களை பத்தி தப்பா சொல்ல. இல்ல ப்ரொடியூசர் ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்ப காலத்துல கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க, அப்புறம் எங்களை பத்தி குறை சொல்வீங்களா, ஏய் அவ்வளவுதான் அப்படி அவங்க ஒரு பக்கம் சத்தம். இவங்க என்னன்னா என்னையே கூப்பிட்டாங்க, என்னையே பண்ணாங்கன்னு இவங்க ஒரு பக்கம் சத்தம். இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு குழப்பங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு டைலாக் ஒண்ணு இப்ப ஞாபகம் வரணும், ஊசி நுழைய இடம் கொடுக்கலன்னா கண்டிப்பா அங்க நூல் நுழையாது. அது மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ப்ரொடியூசர் எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, நடிகைகள் எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாதுங்க. இதுல குடும்ப பெண்கள் இருக்காங்க. திரைப்படத்துறையில ஆரம்ப காலத்துல சில பெண்கள் நடிக்கவே கூச்சப்பட்டாங்கன்னா அது அந்த காலத்தை அறியாம இன்னைக்கு MBBS டாக்டர்ல இருந்து வக்கீல், சொல்ல போனா அட்வொகேட்ஸ்ல இருந்து எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும். திரைப்படத்துக்கு சொகுசு வாழ்க்கை, சொகுசு காரு, சொகுசு பங்களா அது கிடையாது. தன்னுடைய திறமை எப்படியாவது மக்கள் கிட்ட கொடுக்கணும். எனக்கு திறமை இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் வாழ விடுங்க, நான் நல்லா நடிக்கிறேன், நான் நல்லா பாடுறேன். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன், பேசுறது தப்பா இருந்தா யோசிச்சு பாருங்க. படிச்சா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது சொல்லுங்க? இப்ப ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே சினிமா கூத்தாட்ட வேலைகள்லாம் சொல்லி பேசுறோம். இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே என்ன பண்றாங்க, பாட்டு கச்சேரி வைக்கிறோம், ஆண்டு விழான்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? மாணவன் படிச்சா அவன் எல்லாருக்கும் வேலை கிடைக்க போறது இல்லையா? சோ படிக்கிற கிளாஸ்ல இருக்கிற 100 பையனுக்கு வேலை கிடைக்க போது கிடையாது. அவன் நல்லா பாடுறவன் வந்தா பாட்டு பாடி பிழைக்கலாங்க. அவன் நல்லா நடனம் ஆடலாம், நாளைக்கு டான்ஸ் மாஸ்டராக அவன் திறமை நிரூபிச்சு பிழைக்கலாம். அவன் நல்லா நடிகச்சிருந்து அவன் ஒரு நடிகர் ஆகலாம். அவன் நல்லா கவிதை எழுதினா கவிதை எழுதி அவன் பிழைக்கலாம். சோ இதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஸ்கூல், எவ்ரி ஸ்கூல்ஸ் அண்ட் எவ்ரி காலேஜ்ல என்ன பண்றான், we will celebrating for the every year annual day in our schools and colleges. சோ அப்படி இருக்கும்போது திரைப்படத்துறையினவே சாக்கடை அப்படின்ற அளவுக்கு சமீபத்தில் யூடியூப்காரங்களும் சொல்லவே வேண்டாம். பணம் சம்பாதிக்கிற நோக்கில சினிமாக்காரங்களையும் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க, ஒரே ஒரு நாள் திரைப்படத்தை தெரியாதவங்க தான் தப்பு தப்பா பேசுறாங்க.
இதை ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த பெண்களும் சரி எந்த ஆண்களும் சரி வேணும் தப்பு செய்வாங்களா சொல்லுங்க? எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகளே, அது தப்பா வராத சூழ்நிலையும் காரணங்க. அதனால இதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு தப்பு செஞ்சா கண்டிப்பா ஒருத்தர் வந்து வல்கரா வந்து பாலியல் பலாத்காரம் செய்தால் அது தப்பு தான். ஆனா இணக்கமா போகும்போது அதை வெளியே வந்து சொல்லும் போது இந்த காலத்துல ஒரு விஷயமே இல்லாம போயிட்டு இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது பெண்கள் தான் நாட்டோட கண்கள். ஆனா திரைப்படத்துல துறையில நடிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் வந்து தப்பா பேசுறது, அப்படி ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மத்த வேலையை பார்க்கலாமே. திரைப்படத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டம். நம்மளாம் ரேஷன் கடையில ஒரு 10 நிமிஷம் பருப்பு பாமாயில் வாங்க நிக்கவே ஏன் போறே இல்லையோ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். ஆனா திரைப்படத்துல துடிக்கக்கூடிய இன்னைக்கு சாதனை புரிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு இயக்குனர்களும். எவ்வளவோ பேர் சொல்லக்கூடிய பாரதி ராஜா தெய்வத்திலிருந்து பாண்டியராஜ்ல இருந்து எத்தனை இயக்குனர்களும் இன்னைக்கு அவருடைய கஷ்டம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு வராங்க. ஆரம்பத்துல ஒருவேளை வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வராங்க இளைஞர்களா இருக்கக்கூடிய அந்த இயக்குனர்கள் அவங்களோட திறமை நிரூபிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் என்னங்க, ஆண்கள்லாம் அப்படியே வீசி ரோல் கொடுத்துறாங்களா? வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசக்கூடாதுங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். எத்தனை படிகள் ஏறி இறங்கி இருப்பாங்க, எத்தனை ப்ரொடியூஸ் கம்பெனி ஏரியா இருப்பாங்க. அதெல்லாம் மீறி விஜயகாந்த் பாருங்க, தன்னுடைய கருப்பான தோற்றம், அவர் நினைச்சிருந்தா அவர் 100 பேருக்கு வேலை கொடுத்துக்கலாம். தன்னுடைய திறமை நடிப்பு, எம்ஜிஆர் மேல இருந்த பற்று, நான் நடிக்கணும் பல ஆண்டுகள் பல நாட்கள் சாப்பிடவே இல்லை. ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்களேன், ரஜினி சார் பார்த்திருக்கீங்கல்ல, எவ்வளவு கஷ்டங்க. அவர் 16 வயதுல படத்துக்கு அப்புறம் தெருவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அவரை டீஸ் பண்ணி அதன் பிறகு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. சோ விஜய் அவர்களும் தான் இதை பத்தி நடிகர்கள் அவ்வளவு அவமானங்க. அவங்களோட ஆரம்ப காலத்தை பாருங்க. சாதாரண விஷயம், நடிகைகள் எடுத்துக்கங்க, KR விஜய் அம்மால இருந்து சரோஜா தேவி அம்மால இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நயன்தாரா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பின்வலிகள் இருக்கும். சினிமாக்காரிங்க சினிமாக்காரன் தான் அவுத்து போட்டு இதுல பேசுறவங்க எப்படி வாய் இல்லாம பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. தன் வீட்டு பெண்களா இருந்தா தன் வீட்டு பையனா இருந்தா அப்படிதான் பேசுவீங்களா? திரைப்படத்துறையில அங்க தப்பு ஏங்க, வெளியில இருக்கிறவங்க 1000 பேர் தப்பு பண்றா, வெளியே தெரியறது இல்லைங்க. இந்த துறையில ஏதாவது லைட்டா ஒண்ணு வந்தா அது தப்பு தான். ஆனா அது வந்து வேணும்னு நடந்திருக்காது கண்டிப்பா. அங்க வந்து வழக்கறிஞர்கள் இருக்காங்க, கமிட்டி இருக்கு. அங்க ஹேமா கமிட்டி அதை பாத்துக்கு போகுது. அதை விட்டுட்டு பெரிய பெரிய நடிகர்களா திட்டுறது, நடிச்சா சின்ன சின்ன இளைஞர்களா இந்த தொழில் தான் போறியான்றது. நீங்க ஒரு நாள் நான் கேக்குறேங்க, நீங்க நல்லா யோசிங்க, ஒரே ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? அவ்வளவு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காமங்க, ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டு மட்டும் கண்ணு முழிங்களா? தப்பா சொல்ல, வீட்டுல கண்ணு முடிச்சு டிவி கூட பாருங்களேன், வாமிட் வரும், தலை சுத்தம், கை காலெல்லாம் அப்படியே இருக்கும். 4 நாள் தூங்கும், ஐயோ என் தூக்கம் கெட்டு போச்சுறான். ஆனா நடிகர்கள் என்ன தெரியுங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு 4 நாட்கள். ஒரு சில நடிகைகள் எனக்கு தெரியும், நயன்தாரா பத்தி பேசுறீங்க தப்பு தப்பா சில யூடியூப் சேனல்ல, அவங்க எத்தனை நாள் தூக்கம் இல்லாம காலையில ஒரு ஷோ, மதியம் ஒரு ஷோ, ஈவினிங் ஒரு ஷெட்யூல், தூக்கமே இல்லைங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காங்கன்னா அந்த அம்மாவுடைய அந்த பாடும் அவங்களுடைய அந்த உழைப்பும் தான். சோ நீங்க தப்பா பேசுறீங்க, இந்த செய்தி எழுதுங்க, பத்திரிகையாளர் இந்த மாதிரி செய்தி எழுதுங்க. இரவும் பகலும் மேஸ்திரி தான், மேஸ்திரி வந்து தப்பு சொல்லுவாங்க, வெயில்ல உழைக்கிறாங்க, ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லி தராங்க. ஆனா அதை விட கூட நீங்க அதை செஞ்சா தெரியும். ஒரு சீன் எடுப்பான், இப்ப நாங்க வாங்க கட் கட், மறுபடியும் வாங்க கட் வாங்க, இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு 4 நாள் கூட ஆகும். அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் சரியா வரலன்னா, அவங்க சரியா வரணுன்றதுக்காக எடுக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா என்பது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு தொழில். அதுல நடிப்பவர்கள் மக்களை நம்மள வந்து நல்வழிப்படுத்துறாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க. கதையை பொறுத்துதான் அந்த காட்சிகள் அமையுது. இளைஞர்களுக்கு காட்சி தேவைப்படுதா இல்லையா? இப்ப நான் கேக்குற 60 வயசு 50 வயசு ஆளுங்க நம்ம யூடியூப் பாத்தீங்கன்னா, நீங்க இளமையா இருக்கும்போது என்ன சில முத்த காட்சிகளை வேணா கண்ணை முடிக்கணும்னு சொல்லுவீங்க. சோ இளமையா இருக்கும்போது ரசிக்கிறீங்களா, வயசானவங்க ஐயோ புகர படம்லாம் ரொம்ப மோசமா இருக்குதுப்பா, சீ படம் என்னயா எடுக்கிறான். நீங்க அந்த காலத்துல பாக்கணும். அப்ப நான் எந்த நடிகரும் குறை சொல்ல, அந்த காலத்துல வந்து பெண்கள் இடுப்புல கை வைத்து அப்ப இருந்து அப்படின்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு அதை விட சில சீன்ஸ் எல்லாம் குறைச்சுதான் எடுக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அன்னைக்குதான் தரமான படம் இருந்தா இப்ப தரமான படம் இல்லையா. இன்னைக்கு தாங்க வந்தது பள்ளிக்கூடன்னு ஒரு படம், எந்த காலத்துல வந்தது? இன்னைக்குதான் வந்தது வாழைன்னு ஒரு படம். எல்லா காலத்திலும் தப்பு இருக்கு, நல்லது இருக்குங்க. அப்ப ஆளாளுக்கு யூடியூப் வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பேச வேண்டியது. அதனால அன்பான நேயர்களே, சினிமா என்பது அதுல சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு குடும்பம், ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எல்லாரும் ஒரு குடும்பங்க. ஆட்சி அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த குடும்பமா மதிப்பாங்க. சொல்லப்போனா அந்த அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவங்க கூட இருந்த ஹீரோயின்ல இன்னும் இருக்காங்க. அவங்க ஏன் தெரியுமா இறந்தாங்க? அதை தெய்வமா மதிச்சாங்க, கண்ணு முழிப்பாங்க. அவ்வளோ கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியெல்லாம் வயசானா கூட வந்து பெட்ல சேர்ற வரைக்குமே ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருந்தாங்க. சோ அப்படி நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதை பத்தி போடுங்க, ஆட்சி மனோரமா பத்தி போடுங்க, காந்திமதினு ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த அவங்களோட வரலாறு போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சா பெரிய கல்விக்கு தேவையானா கல்விக்கு தேவைங்க. இன்னைக்கு எத்தனை பாட புத்தகத்துல எம்ஜிஆர் உடைய பாடம் இருக்கு தெரியுமா? எத்தனை புத்தகத்துல பாரதி ராஜாவுடைய பாடம் இன்னைக்கு இருக்கு தெரியுமா? எத்தனை பாட புத்தகத்துல ஏஆர் ரகுமான் நம்ம இசையமைப்பாளர் இருக்காரு, அவருக்கு வறுமை, அவங்க குடும்பத்துல வறுமை, அவங்க தந்தை இல்லாத ஒரு குடும்பம்,
தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துன்னு 6 வயதுல இருந்து யூனிஃபார்ம் போடுவார். பள்ளி வெளியில அவங்க அம்மா யூனிஃபார்ம் ரெடியா வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கச்சேரி நைட் எல்லாம் இரவு முழுக்க கச்சேரி, பகல் முழுவதும் பள்ளிக்கூடங்க, தூங்க மாட்டார். சோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்க. கேவலமா வந்து நடிகரை பத்தியும் ஹேமா கமிட்டி பத்தி இதான் ஒரு சாக்குன்னு இவரு நம்ம மோகன்லால் சார் எல்லாம் பத்தி தப்பா பேசுறீங்க. மோகன்லால் சாருக்கு போய் விளக்கு பிடிச்சவங்க தான் அதை பத்தி பேசுவாங்க. அவரை பத்தி அதாவது அவர் நல்லவர் தப்பு. அப்புறம் நம்ம போய் எங்க பார்த்தோமா, நம்ம போய் விளக்கு பிடிச்சோமா, கொடை பிடிச்சோமா? உணர்ச்சிகளும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை கெட்டவனாக்கும். சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு யூடியூப் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பாடமா அமைட்டோம். பத்திரிகையாளர்களே, அதாவது நம்மளுடைய NSK கிருஷ்ணர் ஒரு நடிகர், வடிவேலு மாதிரி இருந்தவர், விவேக் மாதிரி இருந்த நடிகர் சொன்னார். ஒழுகின சேர்ல 1903 பிறந்தவர் சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் தொட்டு எழுதாத மை என்ன மை அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் திருன்னு முடிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எங்க சார் என்ன மை சார்? பேனா மையா சார்? ப்ளூ மையா சார்? பத்திரிகையாளர்கள் தொட்டு எழுதாத மை பொய்மை அப்படின்னு சொல்றாரு. என்ன மை? பொய்மை. அப்ப இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் உட்காந்துக்கிட்டு காசு கிடைக்கின்றதுக்கு இந்த நடிகை அப்படி, அந்த நடிகை அப்படி. ஒருத்தர் சொல்றாரு, இந்த நடிகை இந்த உறுப்பில் தையல் போட்டார், அந்த நடிகை இப்ப விஜய் கூட பிரபல படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்கள பத்தி தப்பா பேசுறாரு. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இல்ல. அப்படியே வந்து திரைப்படத்துறையில இருக்கலாம் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. ஏதோ ஒரு 1000 ப்ரொடியூசர்லயோ இல்ல 1008 நடிகர்ல ஏதோ ஒரு நடிகை தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல சூழ்நிலைகள் தான் அவங்களை தள்ள வச்சிருக்கலாம். அது கூட போய் நேர்ல பார்த்தோமா? இதை வச்சு காசு சம்பாதிக்கிறதுனா வேற ஏதாவது தொழில் பண்ணலாங்க. அது சொல்லக்கூடணும் அவசியம் இல்ல. உடனே என்னை பத்தி கூட நீங்க விமர்சனம் பண்ணலாம். அதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஏன்னா பத்திரிகை துறை யூடியூப்னு வந்துருச்சா, பல நல்ல விமர்சனங்கள் வரும், பட் கெட்ட விமர்சனம் வரும். நம்ம சேனலோட இனி புது முயற்சி என்னன்னா, சினிமாவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்கு, அவங்கள பத்தி தப்பா பேசுறதை முதல்ல நிறுத்துங்க. சினிமா பார்க்கக்கூடியவங்க முதல்ல நீங்க ஓடி போய் ஹீன் இழிச்சிட்டு பாக்குறீங்களே, உங்களை மகிழ்விக்கிறாங்களே. இன்னைக்கு சினிமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு டூரிங் டாக்கிஸ் மண்ல உட்காந்து படம் பார்த்தீங்க, ஹீரோயினை ரசிச்சுங்க. இன்னைக்கு என்னங்க அப்படி கேவலமா எடுக்கிறாங்க? இளைஞர்கள் வந்து அந்த நேரத்துல குத்தாட்டம் போடுவான், அது இளம் ரத்தம், தப்பு செய்யக்கூடாது. ஆனா அதை பார்ப்பது ஒன்றும் தவறல்ல. சரிங்களா? இயல்பு தானங்க, உணர்ச்சி தானங்க. நம்ம பண்ணாத தப்ப நம்ம பிள்ளைங்க பண்ணிருக்க போறாங்க சொல்லுங்க. நல்வழிப்படுத்துங்க. டே, அந்த படத்தை பாடுற, நல்ல விஷயத்த தெரிஞ்சு. எந்த படத்துல கதை இல்லை சொல்லுங்க? இப்போ கோட்னு ஒரு படம், அந்த படத்துல நல்ல ஒரு கதை, அப்பா பையன் சென்டிமெண்ட் தானே. கதையை போய் பார்க்கலன்னா உடனே த்ரிஷா கூட வந்து விஜய் வந்து குத்தாட்டம் போட்டார், குடும்பத்தில் சண்டை, சஞ்சய்க்கும் விஜய்க்கும் சண்டையாம். இவன் போய் பார்த்தான். ஏன் சொல்றாங்கல்ல, அவங்களாம் விஜய்க்கும் சஞ்சய் ஏங்க அவங்க அப்பா பிள்ளைய நல்லா இருக்கு. த்ரிஷா வந்து நல்ல ஒரு சிநேகிதி தான், எனக்கு தெரிஞ்சு அதுதான். எனக்கு தெரிஞ்சுதான் எங்க சுத்தி இருக்கிற பத்திரிகையாளர் இருக்காங்க, அவங்க சொல்ற விஷயம் தான். உடனே த்ரிஷா அவங்க பாவம் இன்னைக்கு திருமணம் பண்ணாம இருக்காங்கன்னா அது அவங்க இஷ்டங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்க. அதாவது நல்லா 3 வேலை சாப்பிட்டுக்கிட்டு யார பத்தி வந்து சுவிங்கம் போட்டு மெல்றதுன்னு எந்த வேலை இல்லைன்னா, ஒண்ணு பணம் அதிகமா இருக்கிறவங்க இதை பத்தி பேசுவான். பணம் அதிகமா இருந்து என்னடா பண்றதுன்னா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுவான். இல்ல இன்னொருத்தர் பண்ண வேலை வெட்டி இல்லைன்னா யூடியூப். இப்ப நம்ம கூட தான் யூடியூப் பத்தி பேசுறோம். நல்ல விஷயங்கள், எந்த துறையில தவறு நடக்கும், தவறுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலங்க. யோசிச்சு பார்க்கணும். வாய் இருக்குது, பல்லு இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பேசணும் வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு கடவுள் வந்து கண்டிப்பா தண்டனை கொடுப்பார். யார பத்தியும் தப்பா பேசுற உரிமை வந்து நமக்கு கிடையாது. இன்னைக்கு ஊடகத்துறை திறமை இருக்கிறவங்க யார் வேணாலும் நடிக்கலாம். இன்னைக்கு யூடியூப் போன்ற இணையதளங்கள் இருக்கு, யார் வேணாலும் தன் திறமை நிரூபிக்கலாங்க. சோ அதனால ஒருத்தரை பத்தி தப்பா பேசி அந்த திறமையை நம்ம வர வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டாதுங்க. சோ ரஜினி சொல்வார், இந்த உலகத்துல வந்து சாமி நம்ம ஒழுங்கா இருந்தா சாமி நமக்கு துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கலை என்பது ஒரு உயிருங்க, அது உலகத்துல மாற்றவே முடியாது. இன்னைக்கு ஒரு டாக்டர் இருக்கார், தப்பா எடுத்துக்க, ஒரு வாத்தியார் இருக்கார், ஒரு வக்கீல் இருக்கார். அந்த வக்கீல் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அங்க வர கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த வக்கீல் தெரியும். பெரிய வக்கீலா கூட இருக்கட்டும், தப்பா எடுத்துக்காதீங்க, அவர்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு தான் தெரியும். நான் பெரிய ஆசிரியர், நான் எப்படி பெரிய எக்ஸ்பர்ட்னா அந்த ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு மட்டும்தான் அவர் தெரியும். அதே மாதிரி பெரிய கலெக்டர், நம்ம மதிக்கிற தெய்வங்களா இருக்காங்க, சேவை பண்றாங்க, தப்பா பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கலெக்டர் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஒரு நடிகர் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும், விஜய் அண்ணா அவர மாதிரி ஸ்டைல், ரஜினி சார், மேம், இந்த மேம், மீனா மேம், நயன்தாரா மேம், த்ரிஷா மேம், உலகமே அப்படி அத்தனை பேருக்கு. நீங்க போய் பாருங்க, திரைப்படத்தை பத்தி தப்பா பேசுறோம் ஒரு 2 வகைங்க. ஒன்னு அதுக்கு முயற்சி பண்ணாம நல்லா முக்க முட்டை தின்னுவிட்டு ஒருத்தரை பத்தி குறை சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னா, குறை நடிகைகளை பத்தி தப்பா பேசுறவன் அவனுக்கு போய் சான்ஸ் கிடைச்சிருக்காது. அந்த வெறியில வந்து அவங்கள பத்தி சினிமா பத்தி தப்பா பேசுறது. கலைஞர்களுக்கு நம்ம கால் வணங்கி வணக்கம் செலுத்த சொல்லல, அவங்களுக்கு கால் வயிறு கஞ்சாவது உருப்படியா குடிக்க வைப்போம் தான் சொல்றேன். ஏன்னா தேவையில்லாம அவங்கள பத்தி தப்பா பேச வேண்டாம். அவங்களுக்கும் உழைப்பு இருக்கு, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் கணவர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பல துன்பத்துல மீறி தாங்க வராங்க. ஊர்ல ஒரு பெரிய ஆள் இல்லாம என்ன பந்தா அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கிற அந்த ரசிகர்களை மகிழ்விக்கணும்னு அவங்க ஸ்டைல் பண்ணக்கூடாதா?
இல்ல உங்க கார் வாங்கக்கூடாதா? அதனால தப்பு தப்பா பேசாதீங்க. தயவு செய்து நடிகை நடிகரை நம்ம ஆதரிக்கலாம்னு பரவாயில்ல, அவங்களை ஆத்மார்த்தமா பேசி அவங்களோட மனசை புண்படுத்த வேண்டாம், கலைத்துறையை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டாம். அதை தயவு செய்து மதிப்போம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சுசு என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இனிமே நம்ம சேனல்ல சுட சுட விவாத நிகழ்ச்சியில சினிமாவினுடைய வாழ்க்கையும் அதுல சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்காக புது புது முயற்சியோட பல தகவலோட நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.